இது வந்துங்க சித்தாண்டேஸ்வரர் கோவில். இந்த கோயில் மேற்கு பார்த்து இருக்கக்கூடியது ஒரு தனி சிறப்பு. உள்ள சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி சுயம்பு மூர்த்தி. லிங்கம் 16 பட்ட சோடச மகாலிங்கம். லிங்கத்தை சுத்திலும் நீள்வாக்கில் இந்த கருட கம்பத்தில் இருக்கும் பாருங்க, அந்த கருட கம்பத்தில் இருக்கிற மாதிரி லிங்கத்தை சுத்திலும் நீள்வாக்கில் 16 பட்டை இருக்கும். உள்ள இருக்கிற லிங்கம் 16 பட்ட சோடச மகாலிங்கம். மேற்கு பார்த்த சிவாலயம். இந்த சோடச மகாலிங்கம் இந்தியாவிலேயே 7 லிங்கம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல மட்டும்தான் 16 பட்ட லிங்கம். அதுக்கு அடுத்தபடியா இங்கதான் அந்த லிங்கம் இருக்குது. இந்த கோவில் இன்றளவும் இரவு நேரங்கள்ல சித்தர்கள் வழிபடுறதாக ஐதீகம். அதனால இங்க இரவு நேர பூஜைகள் எல்லாம் கிடையாது. காலையில 10 மணிக்கு கோவில் நடை திறப்பு, 3 மணிக்கு கோயில் நடை அடைப்பு. ஏதாவது விசேஷ காலங்கள் மட்டும் காலையில 7 மணிக்கு திறப்போம். அதுக்கு முன்னாடி இங்க கோயில் திறக்க மாட்டோம். முகூர்த்தம் எல்லாம் இங்க நடக்குங்க. பிரம்ம முகூர்த்தம் எல்லாம் கிடையாது. 6 மணிக்கு மேல இருக்கிற முகூர்த்தம் மட்டும்தான் இங்க நடத்துவோம். 4 to 6 எல்லாம் கிடையாது. பிரதோஷம் ஒரு நாள் மட்டும் இரவு 7:30 மணி வரைக்கும் கோயில் நட திறந்திருக்கும். கோயிலுக்கு பக்கத்துல ஓடுறது ஆறு, பாலாறுன்னு சொல்லி. இந்த பாலாறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் திருமூர்த்தி மலை. திருமூர்த்தி மலையிலையும் சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி சுயம்பு. இது வாழ்பகுதி. அது பாம்பினுடைய தலைப்பகுதியாகவும் இது வாழ்பகுதியாகவும். இங்கேயும் சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி சுயம்பு. இது மேற்கு பார்த்து இருக்குதுங்க. தலையும் வாழும் சுயம்புவா இருக்குது. இடையில உடம்பு பகுதி இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கம்பாலவட்டின்னு ஒரு இடம். கம்பாலவட்டியில சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி சிலையா வச்சிருக்கிறதாக சிலையா இருக்குதாங்க. ஒரே நாள்ல இந்த 3 கோயிலும் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். முதல்ல திருமூர்த்தி மலை, 2வது கம்பாலவட்டி, 3வது இங்க தரிசனம் பண்ணிட்டு போறது ரொம்ப விசேஷம். அதுலயும் குறிப்பா ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது மாதிரி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு உகந்தது. அதே மாதிரி கார்த்திகை மாசம் சோமவார திங்கக்கிழமை. இந்த 4 இதுலயும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆவணி ஞாயிறு அல்லது கார்த்திகை திங்கள். முதல்ல திருமூர்த்தி மலை, 2வது கம்பாலவட்டி, 3வது இங்க. அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் கார்த்திகை திங்கக்கிழமையும் காலையில 11:30 மணிக்கு இங்க 16 வகையான அபிஷேக பூஜையும் நடக்கும். நீங்க காலையில நேரமே 7 மணிக்கு போனீங்கன்னா திருமூர்த்தி மலை பார்த்து கம்பாலவட்டி பார்த்துட்டு இங்க 11:30 மணிக்கு அபிஷேக பூஜைக்கு வந்துடலாம். கோயிலுக்கு மட்டும்தான் போகணும். நீங்க திருமூர்த்தி மலை போயிட்டு நம்ம மச்சான் வீடு அங்க இருக்குது, மாமி வீடு அங்க இருக்குன்னு போகக்கூடாது. அங்க கோயில் பார்த்துட்டு கம்பாலவட்டி இங்க நீங்க வீட்டுக்கு போறதுதான் சிறப்பு. வேற எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்கு போறதுதான் சிறப்பு. இந்த கோயில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 1274 வீரராஜேந்திர சோழன் இந்த பகுதியை ஆட்சி செய்துட்டு இருந்தப்ப இந்த கோவிலுக்கு ஒரு காணி காடு கொடுத்ததா கல்வெட்டு இருக்குது. அதை வச்சு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள்ங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய அந்த அரச மரத்துக்கு வயசு கிட்டத்தட்ட 800 வயசு ஆகுது. வெளியில் இருக்கிற அந்த மரத்துக்கு 800 வயசு ஆகுது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த புகழ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு சொன்னப்ப 791 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதை வச்சு நாங்க 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கோயிலே 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. வாய்ப்பு இருந்தா ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமையோ கார்த்திகை மாசம் திங்கட்கிழமையோ 3 கோயிலும் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான